அட்டகாசமான சுவையில் 10 நிமிஷத்தில் ஒரு குருமா ரெசிபி. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செய்யறதும் ரொம்பவே சுலபம். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா நிறம் மாதிரி வதங்கி வந்த பிறகு குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாயை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி வரதுக்குள்ளே மிக்சர் ஜாரில் ஒரு 6 பல்லு பூண்டு, 1/2 இன்ச்சு இஞ்சி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 6 முந்திரி, 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ 3 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை இது போல் பெருசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் 2 நிமிஷத்துக்கு வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். 5 நிமிஷம் கழிச்சு பொடியை நறுக்கின கொத்தமல்லி தூவி விட்டு இருக்குங்க. செம்ம டேஸ்டியான குருமா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.